வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் செய்வோமா ஸ்டெம் ப்ராஜெக்ட் என்ற தொடர் வீடியோக்களில் அறிவியலின் அடிப்படை விதிகளை விளக்கும் கருவிகளை, அதன் பின்னணியில் மறைந்திருக்கும் பெரிய அறிவியல் ரகசியத்தினை புரிந்து கொண்டு எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள்களை கொண்டு எப்படி நாமே தயாரிக்கலாம் என பார்ப்போம் வாருங்கள். இந்த வரிசையில் டூ இட் யுவர் செல்ஃப் 2 கார்ட்டீசியன் டைவர். கார்ட்டீசியன் டைவர் என்றால் என்ன? நீரின் உள்ளே ஏற்படும் அழுத்த மாற்றத்தினை நம் கண்முன்னே தெளிவாக காட்டும் ஒரு அற்புதமான அறிவியல் கருவிதான் கார்ட்டீசியன் மூழ்கி, கார்ட்டீசியன் டைவர். தண்ணீர் நிரப்பப்பட்ட பாட்டிலை கையினால் அழுத்தினால் உள்ளே இருக்கும் மிதவை கீழே மூழ்கும். அழுத்துவதை நாம் விட்டுவிட்டால் மீண்டும் அது மேலே மிதக்கும். ஆஹா, என்ன அருமை! இந்த அற்புதமான கருவியை இன்று செய்வோமா? வாருங்கள். கார்ட்டீசியன் டைவர் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1. மூடியுடன் கூடிய நல்ல பிளாஸ்டிக் பாட்டில் 1. சிறிய டைவர், அதாவது இங்க் பில்லர். இங்க் பில்லரை செங்குத்தாக நிறுத்த தேவையான ஒரு நெட் மற்றும் இது போன்ற அழகான பிளாஸ்டிக் படம் 1. இவற்றினை முதலில் சேகரித்து வைத்துக் கொள்வோம். கார்ட்டீசியன் டைவரை எவ்வாறு செய்வது என பார்ப்போம். இங்க் பில்லர் பாட்டிலில் உள்ள நீரில் செங்குத்தாக மிதக்க வேண்டும் என்றால் இதன் புவியீர்ப்பு மையம் பில்லரின் வடிவியல் மையத்திற்கு கீழே இருக்க வேண்டும். அதற்காக இந்த நெட்டினை பில்லரின் கீழே இவ்வாறு இறுக்கமாக இணைக்க வேண்டும். மேலும் இங்க் பில்லரின் நகர்வினை பாட்டிலின் உள்ளே தெளிவாக பார்ப்பதற்கு வசதியாக இந்த வண்ண நிற படத்தினை பில்லரின் மீது இப்படி பொருத்திட வேண்டும். அடுத்து பாட்டிலின் உள்ளே காற்று கொஞ்சமும் இல்லாமல் முழுவதும் தண்ணீரால் நிரப்பி அதனுள் நம் டைவரில் உள்ள பில்லரை லேசாக அழுத்தி சிறிது நீரினை உள்ளே ஏற்றி பின்னர் இப்படி தண்ணீரின் மேல் பகுதியில் மெதுவாக மிதக்க விட வேண்டும். இனி பாட்டிலின் மூடியை நன்றாக மூடிவிடுவோம். இப்போது நமது டைவர் ரெடியாகிவிட்டது. இனி பாட்டிலை மெதுவாக கையால் இப்படி அழுத்தும் போது டைவர் கீழே மூழ்கும். அழுத்துவதை விட்டுவிட்டால் இது மீண்டும் மேலே வந்து மிதக்கும். அருமையாக இருக்கிறதல்லவா? கார்ட்டீசியன் டைவரின் செயல்பாட்டில் இருக்கும் அறிவியல் உண்மை. நாம் பாட்டிலை அழுத்தும் போது பாட்டிலுக்குள் உள்ள தண்ணீரின் அழுத்தம் அதிகரிக்கிறது. இதனால் தண்ணீர் டைவரின் உள்ளே செல்லுகிறது. இதனால் டைவரின் எடை அதிகரித்து தண்ணீரில் மூழ்குகிறது. நாம் அழுத்துவதை விட்டுவிட்டால் அழுத்தம் குறைகிறது. தண்ணீர் டைவரின் உள்ளே இருந்து வெளியேறுகிறது. எனவே டைவர் லேசாகி இது மீண்டும் மேலே மிதக்கத் தொடங்குகிறது. கார்ட்டீசியன் டைவரின் பயன்பாடு. இந்த கார்ட்டீசியன் டைவரின் தத்துவத்தை தான் சப்மெரின் பயன்படுத்துகிறது. இதில் இருக்கும் பேலஸ்டிக் டேங்கில் தண்ணீரை நிரப்பினால் சப்மெரினின் எடை அதிகரித்து அது தண்ணீரில் மூழ்குகிறது. தண்ணீரை நீக்கிவிட்டு காற்றினை நிரப்பினால் இப்பொழுது சப்மெரின் மேலே வருகிறது. அதாவது நம் கார்ட்டீசியன் டைவர் என்பது ஒரு சின்ன நீர்மூழ்கி கப்பல் மாதிரி தான். பார்த்தீர்களா? ஒரு சாதாரண பாட்டிலுக்குள் இவ்வளவு பெரிய அறிவியல் மறைந்திருக்கிறது. இந்த மாதிரி எளிய பரிசோதனைகள் மூலம் குழந்தைகள் அறிவியலை சுலபமாகவும் சுவாரஸ்யமாகவும் கற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.